அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 13/4/2026 அருமையான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள். இதில் 14ஆம் தேதி சித்திரை 1 மாலை 3 மணிக்கு நம்ம மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு தரிசனத்துக்காக வர்றோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் வாங்க. அங்கே சித்திரை திருவிழா நடக்கிறது. அதனால் காலையில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால் மாலை 3 மணிக்கு போகலான் இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க நம்மளோட மாவூற்று வேலப்பர் கோயிலுக்கு மதியானம் 3 மணிக்கு வந்துருங்க. நம்ம சிறப்பாக அங்கே நம்ம மீட் பண்ணிடலாம். அருமையான ஏகாதசி சுபமுகூர்த்தத்துடன் கூடி வந்திருக்கிறது. திங்கட்கிழமையும் ஏகாதசியும் ஒன்றாக வந்திருக்கிறது. வாங்க அன்பர்களே, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைவு தினம். இரவு 10:26 வரைக்கும் ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. பிற்பகல் 1:22 வரைக்கும் அவிட்டம், அதன் பின்பு சதயம். பிற்பகல் 2:42 வரைக்கும் சுபம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை, யோகி சூரியன். அவயோக நட்சத்திரம் அனுஷம், அவயோகி சனி. அதன் பின்பு சுப்பிரமம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி, யோகி சந்திரன். அவயோக நட்சத்திரம் கேட்டை, அவயோகி புதன். காலை 10:27 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு இரவு 10:26 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிறந்த தினம். மறக்க முடியாத மாமனிதர் அல்லவா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். எனக்கு எவ்வளவோ பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதி பிடிக்கும். அதில் ரொம்ப பிடித்த பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே, உன் போல் பொன்னான மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா அப்படிங்கிற விஷயம். அது அழகாக சொல்லியிருப்பார். ஒரு கடைதனில் தூங்கியவன் முதலிழந்தான், கல்வியில் தூங்கியவன் புகழ் இழந்தான் அப்படின்னு எழுதியிருப்பார். நீங்கள் தூக்கம், அதாவது வேலையில் நம்ம சுணக்கமாக இருக்கிறதா தூங்காத, நைட்டு பூரா தூங்காதேன்னு அவர் சொல்லலை. பட் ஆனால் பல பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. பொறுப்பான மனிதர்கள் தூங்கி கொண்டிருந்தா, இப்போ நான்லாம் பகலில் தூங்கிட்டு இருந்தேன்னா என் வேலை யார் பார்க்கறது? அதனால தான் நைட்டில் கூட நம்ம சரியாக தூங்குறது இல்லை. அதுக்காக தூங்காமல் வேலை செய்யணும்னு இல்லை. ஆனால் பொறுப்புன்னு வரும்போது நம்ம பொறுப்பாளியாக மாறிடணும். நம்ம காலத்தையெல்லாம் விட்டுட்டு பின்னாடி அள்ளும் பகலும் சிறு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொள்வார் அப்படிம்பார். நம்ம தெய்வத்தினால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் பொறுப்பு இருக்கும்போது அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கள். ஓய்வெல்லாம் பின்னாடி எடுத்துக்கலாம். ஓய்வெடுக்கும் காலத்தை எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்து விடுவான். இந்த பிறவியில் இறைவன் நமக்கு பணித்த வேலையை நாம் சிறப்பாக செய்துவிட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பொற்பாதம் தொட்டு பணிவோம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். சுக்கிரன் மேஷத்தில், மிதுனத்தில் குரு, கேது சிம்மத்தில், சந்திரன் ராகு கும்பத்தில், சூரியன் செவ்வாய் சனி புதன் 4 பேரும் ஒன்றா மீனத்தில். 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபட்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும்.
8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். 2ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.